எனக்கும் சொல்லிக் கொள்ளையில உங்களுக்கும் சொல்லிக் கொள்ளையில. யாரையும் நம்பி எதையும் நம்பி உலகத்தில் தப்பீரேலும்னு நினைச்சிடவானோம். எந்த அமைப்புக்கோ எந்த அறிவாளிக்கோ யாருக்கோ அல்லாஹ் உத்தரவாதம் தரல சுவர்க்கம் என்று. எவருக்கும் போய்த்து சேர்றவருக்கும் போற இடம் தெரியா, யாருக்கும் தெரியா. எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாவுடைய ரொம்ப நெருக்கமான மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 40 வயசுல நுபுவத்து கிடைச்சதிலிருந்து வாப்பக்கு வந்த கஷ்டங்களின் போது கிட்ட இருந்த மகள் அவங்க. எல்லா கஷ்டங்களையும் கை கொடுத்தா போயிட்டு. உஹது யுத்தத்துல காயம் வந்த நேரம் ரத்தம் எல்லாம் முகத்தால தொடச்சி கழுவினது அவங்க தான். புகாரில ரிவாயத் இருக்குது. பாய் துண்டு எடுத்து சுட்டு ரத்தம் போடுறத நிப்பட்டினதும் அவங்க தான். அந்த மருத்துவத்தையும் செஞ்சாங்க, கை மருத்துவத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்கள் போறண்டா கடைசியா அவங்கள பார்த்துட்டு தான் போவாங்களாம். பயணம் போயிட்டு வந்தா மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு முக்கியஸ்தர்களை சந்திச்சுட்டு மனைவிமாரோட வீட்டுக்கல்ல போற மகளை போய்த்து முத்தம் விடுவாங்களாம். அது இறக்கத்தை தானே காட்டுது. சொன்னாங்க, இன்னமா ஃபாத்திமத்து பல்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்பது என் உடம்போட ஒரு சத துண்டு என்றாங்க. என் உடம்பு தான் ஆகும். யுரிபுனி மா ராபஹா வயுதீனி மா ஆதாஹா, அவக்கு வருகிற கலக்கங்கள் எல்லாம் எனக்கு வார கலக்கம் மாறி அவக்கு கொடுக்கிற நோவின எனக்கு தார நோவினைய போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்லிருச்சு, மஹ்ஷர் மைதானத்துல நபிமார்கள் எல்லாம் கைவிரிக்கிற நேரத்துல நப்சி நப்சி என்ற எல்லா நபியும் கைவிட்டுடுவாங்க. புகாரி முஸ்லிம்ல ஷஃபாத்தோட பாடத்துல நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. ரசூலுல்லாஹ் தான் முன்னுக்கு இறங்குவாங்க. அனலஹா, அதுக்குள்ளவன் நான் தான். முழு மனித சமூகத்துக்கே பேசுற நான் மகள் உங்களை களத்திலேயாவது வச்சுக்கொண்டு பேய்த்திடுறேன், நீ எப்படியாவது வாலண்டிலையா சொல்லிக்கணும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன் என்ற ஆயத் இறங்கின நேரம் மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்கள் எல்லாருக்கும் பாடம். எங்கட மகளோட மனைவியோட நாங்க எப்படி நடக்கணும்னு படிச்சு தந்தாங்க. மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், ஃபாத்திமா நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட மகளை சொல்றாங்கன்னா நாங்க எவ்வளவு கவலையோட பொறுப்போட நடுக்கத்தோட வாழணும் இந்த பூமியில. இது விளையாட்டான பொறுப்பொன்று இல்லை. இவ்வளவு ஏற்பாடுகளும் உலகத்தில் நடந்திருக்குது. எங்களை விட சக்தி வாய்ந்த வஸ்துக்களை வச்சு எங்களை வேலையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். சூரியன் ஏன் காலையில வருது மாலையில போகுது, அதை பத்தி இன்னும் ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. சூரியன் எங்களை விட எவ்வளவு பெரிய சக்தி எங்களுக்காகத்தான் வந்துட்டு போகுது. வானம் பூமி எங்களை விட சக்தி எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்குது. காற்றும் நீரும் எங்களை விட சக்தி வாய்ந்தது, எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இதெல்லாம் செஞ்சு தந்திக்குது. அங்க போற நேரம் நரகவாதியாக பைத்திர அமைக்க அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும். இதுக்கு எங்களுக்கு எல்லாம் முதல் தந்திக்கிறான், கேபிட்டல் தந்திக்கிறான். பிசினஸ் பண்ணி சுவர்க்கத்தை வாங்கி கொண்டு வாங்க. பூமிக்கு மேல் எங்கட வேலை வியாபாரம் பண்றது. என்ன வியாபாரம் தெரியுமா? கொஞ்ச நாளையில இடிஞ்சு விழுகிற கட்டிடத்தை அல்ல, கொஞ்ச நாளையில இரும்புக்கு விற்கிற வாகனத்தை அல்ல, கொஞ்ச நாளையில பழைய கடந்து ஒதுக்குற இடத்தை அல்ல. எங்களுக்குள்ள வியாபாரம் முடியாத அழியாத சொர்க்கத்தை வாங்குறது. அந்த பிசினஸ் தான் நாங்க பண்ணுவோம். மனுஷன் கேட்டா பாருங்க, மனுஷனுக்கு தெரியவாம் அவன் தாரண்டி. நல்ல வைக்கல்ல வந்து யாரிடப்பாண்டா ஏண்ட வைக்கல் என்றாரு. நல்ல திறமையான வேலை மீடியாவில் எல்லாம் போகுது. யார் இந்த வேலை செஞ்ச? நான் செஞ்சேன் என்றார். நான் என்ற ஏன் என்ற ஏண்டு என்றாரு. எதை காட்டுறாரு? எதை காட்டி சொல்றாரு? போட்டிக்கிற சேட்டாது அல்லது படிச்சு வேற யூனிவர்சிட்டியில் எடுத்தாரு சர்டிபிகேட், அதையா காட்டுறாரு? நான் மனுஷனுக்கு அவனை தெரியாதான். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான். ஏன் மிகப்பெரிய மகான் தெரியுமா? கிபாரு தாபியீங்கள்ல உள்ளவங்க, மூத்த தாபியீங்கள் உள்ளவங்க. கிபாரு தாபி என்ற யாரு? அவங்க ஹுத்துபா கேட்ட எங்கட காலத்திலே இல்ல, சஹாபாக்கள்ல ஹுத்துபாவை கேட்டு சமைஞ்சவங்க. அவங்களோட உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள். அவங்க நட உடைய பார்த்து பழகின சஹாபாக்களை, முழிச்சது சஹாபாக்கள முகத்தில, தூங்கினது சஹாபாக்களை பார்த்துட்டு. ஹாஃபில் ஜமாலுத்தீன் அல் விஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய வரலாற்று ஆசிரியர்,
தஹ்தீபுல் கமால்ல எழுதுறாங்க, ஒரு நாள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருந்து, மஸ்ஜிது நபவியோட பக்கத்தில் இருக்குது வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஹசனுல் பஸரியோட பயான கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, கலாமுமன் இலாஹுனா இஸ்தமானா, இதுவரைக்கும் யாரோட பயான கேட்டுக்கொண்டிருந்தோம்? சொன்னாங்க, கலாமு ஹசன், ஹசனுல் பஸரியோட பயான கேட்டீங்க. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய பேச்சிலிருந்து எப்படியான தத்துவங்கள் விளங்கி சென்றா நபிமாரோட பயான போல இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு ஆள் தான் அவர். இந்த ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களை விளங்கப்படுத்துறாங்க, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, முதல்ல நீ ஒன்ன விளங்கிக்கோ, இன்னமா அந்த ஐயாம், நீ என்பது உன்னோட பொடி அல்ல, உனக்கிட்ட இருக்கிற பணம் அல்ல, உனக்கிட்ட இருக்கிற சொத்துகள் அல்ல. அல்லாஹ் நீ பிறக்க முந்தியே இத்தனை நாள் தான் வாழ போறன்னு உனக்கு எண்ணி தந்திருக்குது, அந்த நாள்கள் தான் நீ. ஒரு நாள் முடிஞ்சா நீ நினைச்சுக்கோ, கடிகாரத்தில் உள்ள முள்ளு சுத்திருச்சு என்று நினைச்சிடாத, நீ கரைஞ்சிருக்கிறாய். ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டா எப்படி அந்த ஐஸ் கட்டி கரையுதோ, உப்பு கட்டி எடுத்து தண்ணீர போட்டா கரைஞ்சு கொண்டே போகுமோ, நாள் போக போக நீ கரைஞ்சு கொண்டு போறாய். இதான் ஹாலாத். எவ்வளவு நாள் ஆட போறோம்? நான் நினைக்க மாட்டேன் இவ்விடத்துல 100 வயசு உள்ளவங்க யார் சரி இருப்பாங்க. 100 வருஷம் உள்ளவரு துனியால 1 லட்சம் நாளாவது நிக்கலுமா, 1 லட்சம் நைட் படுக்கலுமா, 1 லட்சம் பால் சாப்பாடு தின்னல் மகேலா. 100 வருஷம் இருந்தாலும் 36,500 ராவு தான் பூமி இருக்கீங்க. 100 வருஷம் இருந்தா. இப்ப நிறைய பேர் 50, 60 விக்கெட் எல்லாம் போகுது. இப்ப துனியாலிருந்து பேத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு காலம் இங்கட முடிஞ்சது. உப்பு கட்டியில பாதிக்கு மேல கரைஞ்சி முடிஞ்சு, சில பேர சின்னொரு துண்டு இருக்குது, அது முடிஞ்சதோட மலக்குள் மௌத் முன்னுக்கு வந்து நிற்பாரு. ஒரு காரணமும் அவர்கிட்ட எடுபடாது, சுத்தி கொண்டு போத்தான் வேணும். இதுதான் நாங்க, இந்த நாட்கள் தான் நாங்க, இதுதான் எங்களுக்குள்ள முதல். இதை வச்சுதான் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், ஆகிரத்துக்கு தயாராகும். நல்லா பாவீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகான அறிவுரை என்று சொல்றாங்க. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, மனிதன் ஒரு வீட்டுக்குள்ள குடி போடுற நேரம் சும்மா பெய்து பூதுறான் இல்லை, அவன் பெய்து என்ன செய்யறான்? தளபாடங்களை தயாரிக்கிறான், புதிய ஊடம் எடுத்திருக்கிறான், கட்டில் தேவை அவருக்கு, கதிர தேவை, அல்மாரி தேவை, பாத்ரூமுக்கு எவ்வளவு சாமான்கள் தேவை, எல்லாம் வாங்கி போட்டு தான் வாழ்றாரு. வாழ போற 10-15 வருஷம், ஆனா இவ்வளவு சாமன் தேவதுக்குள்ள இருக்கிறதுக்கு. இமாம் ஷாஃபி கேட்கிறாங்க, கபருக்குள்ள 100கணக்கான 1000கணக்கான வருஷங்கள் 6 முலம் அந்த கபருக்குள்ள இருக்க போறியே, கபருக்குள்ள அந்த தளபாடங்களை தயார் செஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. கட்டில் இல்லாம, ஏசி இல்லாம, ஃபேன் இல்லாம அந்த கபருக்குள் இருக்க போறீங்க, அங்கேயும் தளபாடம் தேவை, அந்த தளபாடத்தை தயார் செஞ்சிட்டீங்களா? பார்த்தா பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இந்த நேரம் மண்டே போட்டா தூங்கினா நாளைக்கு இந்த நேரம் அந்த வீடு தான். துனியால வீட்டிலிருந்து பாஸ் ஆகணும், சொர்க்கத்தை போறது பிறகு அடுத்த வீடு கபரு தான். துனியாட வீட்டை முடிச்சா அடுத்த வீடு கபரு. மண்ணுக்குள்ள புழுவோட மண்ணோடு தான் இருக்கணும். பயம்னு சொல்லி தப்பவும் மேலா, சல்லிய காட்டி படிப்பை காட்டியும் மேலா, பெய்து தான் ஆகணும். அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை எவ்வளவு தூரம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லி தராங்க. சொல்றாங்க, 4 விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க, கபரில் உங்களோட தலபாடம் அதுதான். முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தொழுகைய, 2வது தயார் பண்ணிக்கோங்க குர்ஆனோடு உள்ள இணைப்ப, திலாவத்துல் குர்ஆன, 3வது தயார் பண்ணிக்கோங்க நோம்ப, 4வது தயார் பண்ணிக்கோங்க சதகாவ. மையத்தை உள்ளு கொண்டு வந்து வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது, 4 புறத்திலையும் தலைமாட்டில தொழுகை நிற்கும், கால் மாட்டில நோன்பு நிற்கும், வலது பக்கத்துக்கு குர்ஆன் நிற்கும், இடது பக்கத்துக்கு சதகா நிற்கும். அதாபு வர விடாம உங்களை பாதுகாக்கிற தலபானம் அது.